வணக்கம். புதுசா ஒரு கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பு உங்க கண்ணுல பட்டிருக்கா? அது எப்படி நம்மள உள்ள இழுக்க பாக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம மெட்டாபாட்னு ஒரு திட்டத்தோட விளக்க காட்சியா ஆழமா பார்க்க போறோம். இது மூலமா இந்த மாதிரி திட்டங்கள் எப்படி தங்களை மார்க்கெட் பண்றாங்க, நாம எதெல்லாம் கவனிக்கணுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, இந்த முழு பிச்சையும் ஒரு 5 பாகமா பிரிச்சு அலசலாம். முதல்ல எதிர்காலம் அழைக்கிறதுன்னு ஒரு அட்டகாசமான தொடக்கம். அப்புறம் அதோட டெக்னாலஜி பேஸ் என்னன்னு பார்க்கலாம். அடுத்து அவங்க தர்ற பிரத்யேகமான வாய்ப்பு, அதுக்கான முதலீட்டு திட்டம், கடைசியா நம்மள அவசரப்படுத்துற அந்த இறுதி உரை. வாங்க ஒன்னொன்னா உள்ள போலாம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானா இருந்தாலும் முதல்ல நம்ம கவனத்தை ஈர்க்கணும் இல்லையா? இந்த திட்டம் அதை எப்படி செய்யுதுன்னா, நம்மள ஒரு பிரம்மாண்டமான எதிர்கால கண்ணோட்டத்துக்குள்ள இழுத்துட்டு போறது மூலமா தான் தொடங்குது. இங்க பாருங்க, அடுத்த டெக்னாலஜி புரட்சி எது என்ற கேள்வியோட ஆரம்பிக்கிறாங்க. இது சும்மா ஒரு கேள்வி கிடையாது. நம்மளையும் அந்த பெரிய தேடல்ல ஒரு பங்குதாரரா உணர வைக்கிற ஒரு செம்ம ஸ்மார்ட்டான டெக்னிக். அந்த கேள்விக்கு அவங்க சொல்ற பதில் மெட்டவர்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம டிஜிட்டல் வாழ்க்கையையும் நிஜ வாழ்க்கையையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு வர்ச்சுவல் உலகம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போனுக்கு அடுத்த ஸ்டேஜ் இதுதான்னு நம்மள நம்ப வைக்கிறாங்க. மெட்டாவர்ஸுங்கிறது ஒரு புது கான்செப்ட். அதை நம்ப வைக்கணும்னா என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். ஃபேஸ்புக், அதாவது மெட்டா, கூகுள், மைக்ரோசாஃப்ட் மாதிரி உலகத்துல இருக்கிற பெரிய டெக் கம்பெனிங்க பேரை சொல்லிடணும். அடேங்கப்பா, இவ்ளோ பெரிய ஆளுங்களே இதுல இறங்கும்போது இதுல நிச்சயம் விஷயம் இருக்கு அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள தானா வந்துரும். நமக்கே தெரியாம எப்படி ஸ்மார்ட் போன் நம்ம கைக்கு வந்துச்சோ, அதே மாதிரி அடுத்து 20 வருஷத்துல மெட்டாவர்ஸ் நம்ம கையில இருக்கும். இந்த லைன் எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்களேன். இது வெறும் ஒரு கணிப்பு மட்டும் இல்ல. ஜாக்கிரத, இந்த பெரிய மாற்றத்தை நீங்க மிஸ் பண்ணிட போறீங்க அப்படின்னு ஒரு சின்ன அழுத்தத்தையும் நமக்குள்ள உருவாக்குது. ஓகே, ஃபியூச்சரை பத்தி ஒரு பெரிய படத்தை காட்டிட்டாங்க. அடுத்து இதுக்கெல்லாம் என்ன கேரண்டி, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே அதோட டெக்னிக்கல் விஷயங்களை விளக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மெட்டாவர்ஸோட பேக்போனா அவங்க சொல்றது பிளாக் செயின் டெக்னாலஜியே தான். அதாவது ஒரு தடவை ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டா அதை யாருனாலையும் மாத்தவோ திருத்தவோ ஏன் அழிக்க கூட முடியாது. இதுதான் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு செக்யூரிட்டி ஃபீலை கொடுக்க யூஸ் ஆகுது. இங்கேதான் இந்த பிரசன்டேஷன் ரொம்பவே ஸ்மார்ட்டா மாறுது. அவங்க காயின் வேற, டோக்கன் வேறன்னு ஒரு பிரிவை உண்டாக்குறாங்க. காயின்னா அதுக்கு சொந்த பிளாக் செயின் இருக்கு, அதனால அது சேஃப். ஆனா டோக்கன்னா அது அடுத்தவங்க பிளாக் செயின்ல ஓடுது, அதனால ரிஸ்க் அதிகம்னு சொல்றாங்க. இது மூலமா அவங்க தர்றது ஒரு காயின், அதனால ரொம்ப சேஃப்னு மறைமுகமா நம்ம மனசுல பதிய வைக்கிறாங்க. அடுத்து கிரிப்டோல சம்பாதிக்க 4 வழியா காட்டுறாங்க. மைனிங், ட்ரேடிங்னு கஷ்டமான ரிஸ்க் அதிகம் இருக்கிற வழிகளை ஒரு பக்கம் வச்சிட்டு ஸ்டேக்கிங்க்கு மட்டும் ஒரு பச்சை டிக் மார்க் போட்டு காட்டுறாங்க பாருங்க. இது கிட்டத்தட்ட பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட் போடுற மாதிரி ரொம்ப ஈஸி, ரொம்ப சேஃப்ங்கிற எண்ணத்தை உருவாக்குறதுக்கு தான். எதிர்காலத்தை காட்டி, டெக்னாலஜியை விளக்கி, பாதுகாப்பான வழியையும் செலக்ட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபைனலா அவங்களோட சொந்த ப்ராஜெக்டை உள்ள கொண்டு வராங்க. அதுதான் இந்த மெட்டாபாட் வாய்ப்பு. இந்த மெட்டாபாட் ப்ராஜெக்ட்க்கு பின்னாடி இருக்கிறது ஆசிஸ் டெக்னாலஜிஸ்னு ஒரு மதுரை கம்பெனின்னு சொல்றாங்க. 2009லயே ஆரம்பிச்சாச்சு, எங்களுக்கு பெரிய அனுபவம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை உருவாக்க பார்க்கறாங்க. மெட்டா மாதிரி பெரிய கம்பெனிங்க கிட்ட ஏற்கனவே கோடிக்கணக்கில் யூசர்ஸ் இருக்காங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தங்களுக்கு தேவையான 1.1 மில்லியன் யூசர்ஸ் சேர்க்க தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பையே தர்றோம்னு சொல்றாங்க. அதாவது நீங்க வெறும் இன்வெஸ்டர் மட்டும் இல்ல, இந்த சமூகத்தோட ஒரு ஆரம்ப கால உறுப்பினருங்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபீலை தராங்க. சரி, கதையெல்லாம் கேட்டாச்சு. அசல் மேட்டருக்கு வருவோம். பணம் எப்படி வேலை செய்யுது, இந்த முதலீட்டோட உண்மையான கணக்கு வழக்கு என்ன சொல்லுதுன்னு இப்ப விளக்கமா பார்க்கலாம். இதுல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப சிம்பிள்னு காட்டுறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணுங்க, லாகின் பண்ணுங்க, கேபிகே காயின்ஸை வாங்குங்க, அப்புறம் அதை ஸ்டேக் பண்ணுங்க. அவ்வளவுதான், வெறும் 4 ஸ்டெப் தான். இந்த பிளானோட இதயமே இந்த டேபிள் தான். நீங்க எவ்வளோ அதிக காலமும் உங்க பணத்தை லாக் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாசம் அதிக வருமானம் கிடைக்கும். 18 மாசத்துக்கு 3%, 36 மாசத்துக்கு 4%, 60 மாசத்துக்கு 5%ன்னு வருமானம் ஏறிட்டே போகும்னு காட்டுறாங்க. இதோட அல்டிமேட் அட்ராக்ஷனே இங்க தான். 60 மாசம், அதாவது 5 வருஷத்துக்கு உங்க காயின்ஸை ஸ்டேக் பண்ணா உங்க முதலீடு 4 மடங்கா பெருகும்னு ஒரு வாக்குறுதி தராங்க. 250 காயின் 1000 காயினா மாறும்ங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான வாக்குறுதி இல்லையா? இப்ப எல்லாத்தையும் சொல்லியாச்சு. உங்களை உடனே முதலீடு செய்ய வைக்க அவங்க பயன்படுத்துற கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான உத்தி என்ன, ஒரு அர்ஜென்சியை எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பக்கம் தங்கத்தோட மெதுவான நேரா போற வளர்ச்சி, இன்னொரு பக்கம் பிட்காயினோட ராக்கெட் வேக வளர்ச்சி. இந்த ஒப்பீட்டை காட்டி பழைய முதலீட்டு முறையெல்லாம் போதும், டிஜிட்டல் சொத்துக்கள் தான் எதிர்காலம், வேகமா முடிவெடுங்க அப்படிங்கிற செய்தியை ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. அடடா, பிட்காயின், எத்தீரியம், சொலானோ எல்லா நல்ல வாய்ப்பையும் மிஸ் பண்ணிட்டோமே, இதையாவது மிஸ் பண்ணிடக்கூடாது. இதுக்கு பேர் தான் ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நம்மளோட கடந்த கால வருத்தங்களையே பயன்படுத்தி இப்பவே முடிவெடுக்க வைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த உத்தி இது. ஃபைனலா
நம்ம மனசுல இருக்கிற லீகல் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ண பார்க்கறாங்க. வர வருமானத்துக்கு 30% டாக்ஸ், 1% டிடிஎஸ்னு இந்திய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நாங்க செயல்படுறோம்னு சொல்லி இது ஒரு நம்பகமான திட்டம் அப்படிங்கிற கடைசி முத்திரையை குத்த பார்க்கறாங்க. சோ இந்த முழு பிரசன்டேஷனையும் பார்த்ததிலிருந்து ஒரு முதலீட்டு வாய்ப்பு எப்படி படிப்படியா நம்ம நம்பிக்கையை சம்பாதிச்சு, நம்ம ஆசையை தூண்டி, நம்ம பயத்தை பயன்படுத்தி நம்மள ஒரு முடிவெடுக்க வைக்குதுன்னு பார்த்தோம். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்த மாதிரி ஒரு புது டெக்னாலஜி முதலீட்டை நீங்க சந்திக்கும் போது அந்த கவர்ச்சியான வாக்குறுதிகளுக்கு பின்னாடி நீங்க கேட்க வேண்டிய உண்மையான கேள்விகள் என்னவா இருக்கணும்?